ஃப்ரெஷ்ஷா இல்லை எக்ஸ்பீரியன்ஸா? எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார், 8 இயர்ஸ். ஸ்டூடியோவா? ஆமாம் இல்லை சார். பெயிண்ட்? இல்லை, பார்லர் வச்சுருக்கேன். எந்த இடம்? ஓகே. சர்வீஸ் கூப்பிட்டா வருவீங்களா? ஸோ என்ன டேட்டு என்ன டைமிங்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு ஷூட் ஒன்று, மாடலிங் ஷூட் இங்கே ஓகே. வந்து இதில் ஓஎம்ஆரில். சரி, ஓகே சார். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸான மேக்கப் ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. அது வந்து இப்போ என்ன எங்கிட்ட இந்த நார்த் கொரியா, சவுத்து, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், சிங்கப்பூர் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ வந்து ஆக்சுவலி இப்போ லோக்கலில் வந்து இந்தியன் சைடில் வந்து இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே ஒரு சாலரி ஒரு நாளைக்கு ஒரு மாடலுக்கு 50,000 70,000 கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு. இப்படி ஹையர் பண்ணோம்னா கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஹையர் பண்ணலாம்னு ஹையர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எனக்கு டேட் அண்ட் டைம் மட்டும் சொல்லுங்கள். புரியல. டேட் அண்ட் டைம் மட்டும் சொல்லுங்கள். டேட் வந்து மே 1 இல்லைனா 2 வரும். சரி, ஓகே சார். ஷூட்டு நீங்கள் எவ்வளோ அல்ட்ரா ஹெச்டிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? நான் வந்து நார்மலாக 15,000 சார்ஜ் பண்ணுவேன். ஓகே, நல்லா இருக்குமா? மேக்கப் உங்களுக்கு வந்து லாங் ஸ்டே ஆகும். ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஹை அண்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ என்னன்னு சொல்லி கம்பெனி டீட்டெயில் சொல்லிடுறேன். என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி உங்களுக்கு. கம்பெனி வந்து JFW, ஜஸ்ட் ஃபார் உமன் கம்பெனி. வந்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் உங்கள் நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா, ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கு கம்பெனி வந்து ஃப்ரீ. இது இந்தியா ஃபுல்லாக நடக்கும், இந்தியா இன்டர்நேஷனல் நடக்கும் ஈவெண்ட்டு. ஓகே. வெளியூரில் வந்து என்னன்னா ஃப்ளைட் டிக்கெட்லாம் ஃப்ரீ உங்களுக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே, ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப், ஃப்ரீ ஃபுட்டு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃப்ரீ, 35 lakhs ஆஃப் இன்சூரன்ஸு, இன்டர்நேஷனல் மேக்கப் கிட்ட எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் போதும். அது மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். சரி, ஓகே. இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய ஷோவில் ஒரு 10 பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நிறைய கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பான்சர்ஷிப் நிறைய பிராண்ட்லாம் வரும்போது யார் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுஜி. அப்படி பண்ணாங்கன்னா அவங்கள உடனே கூப்பிட்டு உங்கள் ரிவார்ஸ் உங்கள் அடுத்த இதில் ஈவெண்ட்டில் வந்து செக் கொடுத்து ஈவெண்ட்டில் வந்து புக் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அடுத்த ஸ்பான்சர்ஷிப்பில் ஈவெண்ட்டில். அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்கீங்களா மாடலிங்கில்? மாடலிங்னா இது மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் அது மாதிரி தான், பேசிக்காக தான் போயிட்டுருக்கு. பெரிய ஈவெண்ட் எதுவும் பண்ணல? இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ஒரு பர்சனுக்கு இந்த பண்ணுறதுக்கு? அதான் சார் 15,000 சார். ஓகே. எத்தனை பேர் பண்ணுவீங்க? ஒரு பர் டேவா? ஆமாம். எனக்கு வந்து ஃபுல் ஹேர் அண்ட் மேக்கப் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 hours ஆகும் சார். நாளைக்கு ஒரு 5 மேக்கப் பண்ணலாம். எத்தனை பேர் கூட்டிட்டு இருக்கீங்க உங்க கூட மேன் பவர்? ஒரு 2. அவங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பண்ணலாம். அதுதான் நீங்கள் எத்தனை பேர் தான் கூட்டிட்டு வாங்க, எத்தனை பேரும் பண்ணாலும் உங்கள் சார்ஜ் தான். பட் எத்தனை பேரை பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளே வந்து 5 members பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 பேர் கூட்டிகிட்டு வருவேன் சார். 20 பேர் பண்ணீங்களா? ஆமாம். ஒரு நாளைக்கு? ஆமாம் சார். ஓகே. 15 into 20 10 1.5 3 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஒரு டேட் மட்டும். ஓகேனா சொல்லுங்க, விதின் ப்ரொசீஜர் இது. ப்ரொசீஜர் நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு ஷேர் பண்ணி ஒரு 4 ஆர்டிஸ்ட்டை வந்து இது பண்ணுறேன். ஓகேவா? இப்போ சேலரி வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டுடலாமா, இல்லை அவங்க அப்படியே தனியாக தரணுமா? அவங்க ஒர்க்குக்கு அவங்களுக்கே போடுங்க. அதான் கேட்குறேன். இல்லை ஒரு சில பேர் ஓனர்னா தான் வந்து எங்கள் அக்கௌண்ட்லேயே போடுறத நான் கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை சார், அவங்க ஒர்க்குக்கு அவங்களுக்கு போட்டுடலாம்.
ஓகே ஃபைன். உங்கள் ஃபோட்டோ மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுறீங்களா வாட்ஸ்அப்பில்? என்னோட ஃபோட்டோவா? என்னோட ஃபோட்டோ எதுக்கு சார்? உங்களோட ஃபோட்டோ தான். நீ எவ்வளோ நாள் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தானே ஜஸ்ட் என்கொயரி பண்ணேன். ஆ, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி தானே ஜஸ்ட் என்கொயரி பண்ணி நான் ரூம் போடுவேன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன். உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி பாரதீசில் இதே பொழப்பா தான் திரிறாங்கம்மா. செருப்பை கழட்டி அடிக்கணும் நல்லா மாயிரு. இந்த ஆள் வந்து வாரம் இதே மாதிரி தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சர்ச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது. ஸோ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே அலர்ட் ஆகுறேங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்.